ஜெயா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடந்த 2018ஆம் ஆண்டு நமக்கு அழகான நினைவுகளையும் அற்புதமான அனுபவங்களையும் கொடுத்துட்டு போயிருக்கு. அந்த வகையில் புதிதாக இன்று பிறந்திருக்கும் நம்முடைய 2019ஆம் ஆண்டை உங்களுக்கு வாழ்த்துக்களோடு நல்லதாக அமையணும் அப்படின்றத இந்த வேளையில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜெயா டிவியில் காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை அள்ளி அள்ளி வழங்குறது நம்முடைய நாளை நமதே நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் ஆன்மீக மற்றும் ஜோதிட வல்லுநர்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் நிறைய பலன்களை நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் உங்களுடைய நாளை இந்த புத்தாண்டு தினமும் அற்புதமாக அணிவகுத்து செல்லணும் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்தமா நம்முடைய நாளை நமதே நட்சத்திரங்களை ஒரே மேடையில அமர்த்தி உங்களுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குகிறோம். இது புத்தாண்டு ராசி பலன் 2019. இந்த நிகழ்ச்சியில நாளை நமதே நட்சத்திரங்கள் உங்களுடைய ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு, என்னென்ன பரிகாரங்கள் இருக்கு, எந்த ஆலயம் நீங்கள் சென்று வழிபட வேண்டும், அது மட்டும் இல்லாமல் என்ன ஸ்லோகம் சொல்ல வேண்டும்னு ஒட்டுமொத்தமா எல்லாமே இந்த வருடத்திற்கு தேவையான பவர் பேக்ட உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில சொல்ல போறாங்க. அந்த வகையில இங்கே இருக்கும் அனைத்து முகங்களும் உங்களுக்கு பரிச்சயப்பட்ட முகங்கள். ஆனாலும் ஒரு சிறிய அறிமுகம் அவர்களுக்கு இப்பொழுது நான் சொல்ல போறேன். முதலாவதாக இங்கே நமக்காக எண் கணித பலன்கள் சொல்லும் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நம்முடைய ராஜயோகம் டாக்டர் ராம் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். வணக்கம் ஐயா. அடுத்ததாக நல்ல நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் அழகாக ராசி பலன்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய திரு நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். அடுத்ததாக ஆன்மீக தகவலை அள்ளி வழங்குற நம்முடைய பக்தி மகத்துவம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் திரு மகேஷ் ஐயர் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். அடுத்ததாக வாழ்க வளமுடன் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நம்முடைய காடியூர் நாராயணன் ஐயா அவர்களையும் அன்புடன் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அடுத்ததாக ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் என்னென்ன அற்புத மகிமைகள் இருக்கு அப்படின்றத உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கும் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நம்முடைய திருவண்ணாமலை ஆனந்த ஆழ்வார் அவர்களை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு தெய்வத்தை எப்படி வழிபடணும், ஒவ்வொரு ஸ்லோகங்களை எப்படி சொல்லணும், எப்படி பூஜைகள் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு விரிவாக நம்முடைய நாளை நமதே நிகழ்ச்சியில் சொல்லிக் கொண்டிருக்கும் பூஜைகளும் பலன்களும் மற்றும் வரம் தரும் ஸ்லோகங்களும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் திருமதி லலிதா சுப்பிரமணியம் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளை நமதே நட்சத்திரங்களோடு நம்முடைய நிகழ்ச்சியை இனிதே ஆரம்பிப்போம். முதலாவதாக நம்முடைய ராஜயோகம் திரு டாக்டர் ராம் அவர்களிடம் கேட்கலாம். பொதுவாகவே 1/1/2019 செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு தசமி திதி, அதாவது தேய்பிறை தசமி திதியில் சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் கன்னியா லக்னத்தில் ஆரம்பமாகிற எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1ஆகவும் விதி எண் 5ஆகவும் ஒரு அமைப்புப்படி பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு கண்டிப்பாக இந்த 1 அப்படிங்கிற பிறப்பு எண் வந்தது அப்படின்னாலே செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் இருந்த 9க்கும் இந்த 1க்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தொடர்பு இருந்துகிட்டு இருக்கும். 1 அப்படிங்கிறது ஆரம்ப எழுத்து, 9 அப்படிங்கிறது எண் கணிதத்தில் ஒரு முடிவு எழுத்து. இந்த ஆரம்பமும் முடிவும் இணையும் பொழுது அனுமானிக்க முடியாத அளப்பரிய முன்னேற்றங்களை அனைத்து துறையினரும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும். இப்போ அடுத்ததாக நம்முடைய நங்கநல்லூர் திரு பஞ்சநாதன் சார் அவர்களிடம் கேட்டுடலாம். இந்த வருடம் பொதுவாக எல்லாருக்கும் எப்படி அமையும் சார்? இந்த ஆண்டு தொடங்குகிற போதே துலா ராசியிலேயே தொடங்குகிறது, கன்னியா லக்னத்தில் தொடங்குகிறது. இந்த துலாம் ராசியிலேயே தொடங்குவதனாலே இந்த ஆண்டு ஒரு இனிமையான ஆண்டாக, மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஆண்டாக அமையப் போகிறது. அதை போலவே இந்த ஆண்டிலே பற்பல நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. குரு பயிற்சி, அந்த குரு பயிற்சியை பார்த்தீர்களானால் அக்டோபர் மாதம் நடைபெறப் போகிறது. அதை போல ராகு கேது பயிற்சி இந்த ஆண்டுடைய பிப்ரவரி மாதம் நடைபெறப் போகிறது. இவற்றையெல்லாம் அடியொற்றைத்தான் இந்த ஆண்டு பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் வழங்கப் போகிறோம். அடுத்ததாக நம்முடைய திரு மகேஷ் ஐயர் அவர்களிடம் கேட்டுடலாம். இன்னைக்கு கன்னியா லக்னம்னு சொல்லுவாங்க. இந்த கன்னி லக்னத்துக்கு மகத்துவம் அதிகம்னு சொல்லுவாங்க. கன்னிக்கு அதிபதி புதன். அந்த புதன் ரொம்ப அற்புதமான நிலையில் இருக்கார். புதன் அப்படிங்கிறது புத்திகாரகன்னு சொல்லுவாள். புதனுக்கு அதிபதி சரஸ்வதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாரு கூட இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா குரு பகவான். குரு ஞானகாரகன்னு சொல்லுவாங்க, பக்திகாரகன்னு சொல்லுவாங்க. இந்த பக்திகாரகனும் புக்திகாரகனும் சேர்ந்து செயல்படும் பொழுது எல்லா காரியத்திலையும் வெற்றி.
இப்போ அடுத்ததா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள், என்னென்ன பரிகாரங்கள், எந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட வேண்டும், என்ன ஸ்லோகம் சொல்ல வேண்டும் அப்படின்ற பல தகவல்களை இங்கே நம்முடைய நாளை நமது நட்சத்திரங்கள் உங்களுக்காக சொல்ல இருக்கிறார்கள். ஆனா எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் நான் பிறந்தேனே தெரியலன்னு இருக்கிறவர்களுக்காக என் கணித ஜோதிடர் டாக்டர் ராம் அவர்கள் தேதி 1, 10, 19 மற்றும் 28 சார், இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் இந்த வருடம் அள்ளித்தரப்போகுது? பொதுவாக 2019 புத்தாண்டு பிறப்பு எண் 1ல் வந்து ஆரம்பிச்சிருக்கிறதுனால 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. ஒரு மாதம் ஏற்றம் அப்படின்னா மறுமாதம் இறக்கம் அப்படிங்கிறது பொதுவான விதி. அந்த அடிப்படை விதிகளை அறுத்தெறிந்து முதன்மையான ஒரு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையப்போகுது 2019வது ஆண்டு. இப்ப அடுத்ததா எல்லாருமே ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க, முதல் ராசியான அந்த மேஷம். இந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத உங்களுக்காக இப்பொழுது சொல்ல இருக்கிறாங்க நம்முடைய நங்கநல்லூர் திரு பஞ்சநாதன் சார் அவர்கள். மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். ஆகவே இந்த ஆண்டு மேஷராசிக்கு மிக மிக சிறப்பான பலன்கள் நடைபெறப் போகின்றன. குறிப்பாக இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான ஆண்டு. கணவன் மனைவி உறவிலே எவ்வளவு பிணக்குகள் இருந்தாலும் பிணக்குகள் விலகி பிரிந்தவர்கள் இப்பொழுது இணையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த ஆண்டு அமையும். இளைஞர்களுக்கும் இந்த ஆண்டு மிகச் சிறந்த ஆண்டு. முதியோர்களை பொறுத்தவரை உடல் நலத்திலே கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டிய ஆண்டு. வீடு மனை பத்திரங்கள் பதிவு செய்கிற போது மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைகிறது. அடுத்ததாக மேஷ ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத நம்முடைய திரு மகேஷ் ஐயர் அவர்கள் சொல்ல இருக்காங்க. சார், என்னென்ன பரிகாரம் மேஷ ராசிக்காரர்கள் பண்ணணும்? மேஷத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்துட்டா முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானை வணங்கும் பொழுது எல்லா காரியங்களிலும் வெற்றி அடையும்னு சொல்லுவாள். முருகப்பெருமானுக்கு உரிய தினம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் முருகனுக்கு உரியது. ஆக இந்த வருடம் முழுக்க வீட்டில் முருகருடைய படம், ஆறுபடை முருகன், திருச்செந்தூர் முருகன், முருகப்பெருமானுடைய படத்தை வைத்துக்கொண்டு தினம் தினம் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுறதன் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். நிச்சயம் வெற்றி பெறும் வாய்ப்புகள் உள்ளது. என்ன ஸ்லோகம் மேஷ ராசிக்காரர்கள் சொல்லணும் அப்படின்றத திருமதி லலிதா சுப்பிரமணியம் அவர்கள் உங்களிடம் இப்ப பகிர்ந்துக்க போறாங்க. ரொம்ப அற்புதமா அழகா சொல்லியிருக்கார். மேஷராசிக்காரா வந்து முருகனை வழிபடணும், முருகனோட கோவிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்கார். இப்போ ஸ்லோகத்தால வழிபடணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையா 2 வரிகளில் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லிடலாம். குலாச்சல சுதா பாக்யம் கோட்டி மன்மத விக்கிரகம் குல தைவத்தம் அஸ்மாக்கம் குமாரம் ஸ்கந்தமாஸ்ரயே அப்படின்னுட்டு. ஆஹா, கோட்டி மன்மத விக்கிரகம். கோட்டி மன்மத விக்கிரகம்னா நீங்கள் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு தேஜஸ் உள்ள முருகப்பெருமானை வந்து நம்ம வணங்கும் போது மேஷராசிக்காரர்களுக்கு வந்து இனிமேல் என்ன குறை வர போகிறது இல்லையா? மேஷ ராசிக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்றத திருவண்ணாமலை திரு ஆனந்த ஆழ்வார் அவர்கள் நம்மிடம் பகிர்ந்துக்க போறாங்க. இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு உண்டான தெய்வம் முருகப்பெருமான் இல்லையா? முருகனுக்கு கும்பிடக்கூடிய செவ்வாய்க்கு உள்ள ஒரு பெரிய முருகன் கோயிலையும் புதனுக்கு உள்ளக்கூடிய பெருமாளும் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போகும்பொழுது மேஷராசிக்காரர்கள் கூடுதல் சிறப்பு பெறுவார்கள். அப்பேற்பட்ட கோயிலில் திருச்செந்தூரில் முருகப்பெருமானும் இருக்கிறாரு, அங்கே பெருமாள் திருப்பதி ஏழுமலையானும் இருக்கிறார். இப்ப அடுத்ததாக எனக்கு ராசி தெரியல அப்படின்னு சொல்றவங்க, அதுவும் தன்னுடைய பிறந்த தேதி தெரியும் அப்படின்னு மட்டும் இருப்பீங்க. அதாவது 2, 11, 20 மற்றும் 29 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த 2019வது வருடம் எப்படி அமைய போகுது அப்படின்றத நம்முடைய டாக்டர் ராம் அவர்கள் சொல்ல போறாங்க. சார், இந்த தேதிகளில் பிறந்தவங்க எப்படி இந்த வருடத்தை எடுத்து செல்லலாம், எப்படி அமைய போகுது இந்த வருடம் அவங்களுக்கு? பொதுவாகவே இந்த தேதிக்கு உண்டான அதிபதி வந்து சந்திர பகவான். இந்த சந்திர பகவானோட ஆதிக்கம் இருக்கிறதுனால அனைத்து விஷயங்களிலும் எடுத்த காரியங்களில் அடுத்தடுத்த வெற்றிகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துட்டு இருக்கும். இப்ப அடுத்த ராசிக்காரர்கள் ரிஷபம். இப்போ உங்கள் ராசிக்கான பலன்களை நம்முடைய நங்கநல்லூர் திரு பஞ்சநாதன் ஐயா அவர்கள் சொல்ல போறாங்க. ரிஷபராசி என்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிற போது ஆண்டு மலர்ந்திருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டு உங்களுடைய இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையப் போகிறது. பொருளாதார வளர்ச்சி, குரு பகவானுடைய பார்வை ராசி மீது பதிவதனால பொருளாதார வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும்.
ராசிக்கு லாபத்திலே இப்பொழுது செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஆகவே சகோதர ஒற்றுமையும் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ஆண்டு. வீடு கட்ட வேண்டும் நினைக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமாக வீடு மனை யோகங்கள் உண்டு. வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. கலை உலகத்தைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு வகையான வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல ஆண்டாக அமையப் போகிறது. கூடுதலாக இந்த ஆண்டு பணிக்கு செல்லக்கூடியவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே தன் உயர் அதிகாரிகளிடமும் தன் கீழ் பணியாற்றக்கூடியவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து கவனமாக செல்வது மிகச் சிறப்பாக அமையும். இப்ப அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பரிகாரம் அப்படின்றத திரு மகேஷ் ஐயர் அவர்கள் நம்மோட பகிர்ந்துக்க போறாங்க. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அஷ்டம சனியினால் இருக்கக்கூடிய பாதிப்பு, தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் போகிறதுக்கு வெள்ளெருக்களம் பிள்ளையார் வீட்டில் வச்சு, இந்த வெள்ளெருக்களத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. இந்த வெள்ளெருக்களம் பிள்ளையாரை வீட்டில் வச்சு இந்த வருஷம் பூரா வழிபட்டு வந்தோம்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப அடுத்ததாக எந்த ஸ்லோகம் ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருடம் சொல்ல வேண்டும் அப்படின்றத திருமதி லலிதா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்ல போறாங்க. அதாவது விநாயகர் அப்படின்னுட்ட விநாயகன், விநாயகன் அப்படிங்கிறதுனால வினைகளை தகர்த்து எடுப்பவர் அப்படின்னு அவை பாட்டி ரொம்ப அற்புதமாக தமிழில் அற்புதமான ஸ்லோகம் பண்ணியிருக்கா. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அப்படின்னுட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கிற இந்த ஸ்லோகமாக தினம் தினம் சொல்லணும். இப்ப அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்றத நம்முடைய திருவண்ணாமலை திரு ஆனந்தாழ்வார் அவர்கள் இப்ப சொல்ல போறாங்க. இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டான விநாயகரை வணங்கணும் இல்லையா, அதோட இந்த 2019க்கு உண்டான பெருமாளையும் சேர்த்து பெருமாளும் விநாயகரும் இருக்கக்கூடியது மதுரைக்கு பக்கத்தில் கள்ளழகர் கோயில். இங்கு பெருமாளும் இருக்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு பேர் தும்பிக்கை ஆழ்வார்னு பேர். இது கூடுதல் சிறப்பு. ரிஷபராசிக்காரர்கள் எல்லாரும் செல்ல வேண்டிய கோயில் திரு கள்ளழகர் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளையும் சேவிச்சுட்டு அந்த தும்பிக்கை ஆழ்வாரும் சேவிக்கிறப்போ அவளுக்கு முழு பலனை கிடைக்கும். இப்போ அடுத்ததாக எந்தெந்த எண்களுக்கு என்னென்ன பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் சார்? 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த தேதிக்கு உண்டான ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாங்க குரு பகவான். அனைத்து சுப காரியங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த இந்த 3ஆம் தேதியில் பிறந்தவங்க, 3ஆம் எண்ணுக்கு ஆதிபத்தியம் உள்ளவங்கெல்லாம் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திக்க முடியும். ஆசைப்பட்ட அத்துணை விஷயங்களையும், நீங்கள் ஆசைப்படுறது நேர்மையான ஆசையாக இருந்தால் அந்த ஆசைப்பட்ட அத்துணை விஷயங்களையும் நீங்கள் அடிப்பிரலாமல் சந்திக்கக்கூடிய பாக்கியம் உருவாகும். அடுத்ததாக அடுத்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத நம்முடைய பஞ்சநாதன் சார் அவர்கள் சொல்லுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கம்ப்யூட்டர் துறை சார்ந்த வேலைகள் மிக அற்புதமாக அமைய போகுது. 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்க, இதனால நல்ல வேலை இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருஷம் இது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், நான் பிஸ்னஸில் டெவலப் பண்ண விரும்புகிறேன், எனக்கு ஒரு பேங்க் லோன் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வங்கி லோன் வாங்கி கொடுப்பார். எஜுகேஷன் லோன் எதிர்பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக அற்புதமாக உதவி கிடைக்கும் இந்த ஆண்டு. கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஆண்டு. 7ஆம் இடத்துல சனியும் கேதுவும் இணைகிறார்கள் அப்படிங்கிற போது அந்த உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனேன்னா, மென்மையாக இருந்தேன்னா இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அடுத்ததா பரிகாரம் என்ன அப்படின்றத நம்முடைய மகேஷ் ஐயர் அவர்கள் சொல்ல போகிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசிக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாட்டு தெய்வம் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவை வழிபட்டோம்னா நிச்சயமாக இந்த வருஷம் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். அதிலும் பார்த்துட்டோம்னா துளசியில் அர்ச்சனை பண்ணுறது மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். திருமதி லலிதா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் என்னென்ன ஸ்லோகங்கள் சொல்லணும்? சசங்கு சக்கரம் சக்ரீட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசீருகேக்ஷணம் சஹார வக்ஷஸ்தல கௌசுபஸ்ரீயம் நமாமி விஷ்ணு சிரசா சதுர்புஜம் மேகஷ்யாமம் பீத்த கௌசேயவாசம் ஸ்ரீவத் சாங்கம் கௌஸ்துபோத் பாசிதாங்கம் புண்ணியோ பேதம் புண்டரி காயதாட்சம் விஷ்ணு வந்தே சர்வலோகைக்கநாதம் அப்படின்னு இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட தியான ஸ்லோகத்தில் வருது. அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா பெருமாளுக்கு ஆயிடுத்து. இப்போ அடுத்ததாக அவங்க என்னென்ன ஆலயத்துக்கு வழிபட போகணும் அப்படின்றத நம்முடைய ஆனந்தாழ்வார் அவர்கள் சொல்லணும். மிதன ராசிக்காரர்கள் எல்லாரும் போய் சென்று வணங்க வேண்டிய கோயில் ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர். ஏன் பெருமாளை சொல்லாமல் ராமானுஜரை சொல்கிறேன் அப்படின்னா, கலத்திர தோஷத்துக்கு உண்டான தெய்வம் சர்ப்பம், அதாவது நாகம். அந்த நாகம் ஆதிசேஷனாக இருக்குது. அந்த ஆதிசேஷன் ஒரு யுகத்தில் ராமானுஜராகவும் ஒரு யுகத்தில் தம்பி லட்சுமணராகவும் இருக்குது. இன்னொரு அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருமாளை வணங்குவதை காட்டிலையும் அடியாருக்கும் அடியாரை வணங்குறப்போ அது கூடுதல் பலனை தரும்.
மிதுனம் உட்பட முதல் 3 ராசிகளுக்கான பலன்கள், பூஜைகள், ஸ்லோகங்கள், எந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், எண் கணிதப்படி என்னென்ன பலன்கள் இருக்கு எல்லாமே நீங்க பார்த்துருக்கீங்க. மீதமுள்ள ராசிகளுக்கும் நம்ம பார்க்க போறோம். இப்பொழுது அடுத்த எண்கள் என்னென்ன, அந்த எண்களில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் இந்த வருடம் அப்படின்றத நம்முடைய திரு ராம் சார் அவர்கள் சொல்லுங்க சார். 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஐடி துறையிலிருந்து ஆடிட்டரிலிருந்து ஆசிரியர் வரைக்கும் மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி காட்டக்கூடிய பாக்கியம் உருவாகும். அதே மாதிரி கோயில் சம்பந்தப்பட்ட திருப்பணிகளுக்கு நன்கொடை கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். செய்கிற தொழிலில் பேசுகிற பேச்சுகளில் நிதானத்தை கடைப்பிடிச்சா இந்த வருஷம் நிலையான முன்னேற்றங்களை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். அடுத்ததாக பஞ்சநாதன் சார், அடுத்த ராசி என்ன, அந்த ராசிகளுக்கான பலன் என்ன சார்? கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான வருஷம் பிறக்கிறது. குரு பகவானுடைய பார்வை படக்கூடிய அற்புதமான வருஷம் இது. நேத்திக்கு வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தது. இந்த குருவுடைய பார்வையினாலே கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாம் விலகி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைகிறது. இந்த ராகு கேது பயிற்சி ஆவதனாலே இவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரிவினைகள் விலகி பிரிந்த கணவன் மனைவி கூட அற்புதமாக சேர்ந்து குடும்பம் நடத்த போகிற வருஷமா இந்த வருஷம் அமைகிறது. பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆனால் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் உடல் நலத்திலும் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டால் மிகச்சிறப்பாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரங்கள் மகேஷ் சார்? சிவ வழிபாடு, பஞ்சாட்சர மந்திரம்னு சொல்லுவா. நமசிவாய நமசிவாயங்கிற மந்திரத்தை 2019 சதாகாலம் சொல்ல 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 கடகராசி என்பர்களுக்கு பலன் கேட்க வேண்டாம், உங்களுக்கே புரியும். இந்த வருஷம் அமோகமான வருஷமாக அமையும். சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் என்ன ஸ்லோகங்கள் சொல்லணுமா? சிவ அம்சமான தட்சிணாமூர்த்தி அப்படின்னுட்டு அவர், அது தென் திசை கடவுள், தென்புல கடவுள் தான் அவரை சொல்ற வழக்கம். குரவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தையே நமஹ. அப்பிரமேய துவயாதீத நிர்மல ஞானமூர்த்தையே மனோகிராம் விதூராய தட்சிணாமூர்த்தையே நமஹ அப்படின்னுட்டு ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இதில் பிஷஜே பவரோகினாம் அப்படின்னு வந்துடுது. பவம் அப்படிங்கிற ஒரு வியாதியே அவர் எல்லாத்தையும் எடுத்துடுறாரு. அப்படின்னா நம்மளுக்கு வர ரோகங்கள் அனைத்தையும் போக்கி ரொம்ப அற்புதமாக இந்த ஆண்டு செல்லும். இப்போ அடுத்ததா அந்த கடகராசிக்காரர்கள் எந்தெந்த ஆலயத்துக்கு செல்லணும் சார்? பொதுவாக ராகு பகவான் அடுக்கக்கூடியது அம்பாள், இது ஒரு விசேஷம். இன்னொன்று புத்தில் இருக்கக்கூடிய ராகு இல்லையா, பாம்பு புத்தில் இருக்குது. புத்தாவே இருக்கக்கூடிய அம்மன் ஒருத்தி இருக்கிறா, அதுதான் மண்டக்காடு பகவதி அம்மன் கோயில்னு பேர். அவளுக்கு தான் நம்ம இருமடி கட்டி போகிறோம் நம்ம. அதனால் மண்டக்காடு பகவதி அம்மனை போய் சேவிக்கிற கடகராசிக்கார அன்பர்கள் அனைவரும் இந்த வருஷம் அவசியம் ஒரு தடவையாவது மண்டக்காடு பகவதி அம்மன் கோயில் போய் சேவும். ராகுனால் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவு நோய் நொடிகளை நிவர்த்தி கொடுப்பா. இப்போ அடுத்ததாக எந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன் இந்த வருடம் அப்படின்றத நம்முடைய டாக்டர் ராம் அவர்கள் சொல்ல போறாங்க. 5, 14, 23 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் பகவானுடைய ஆதிக்கம் இயல்பாகவே இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி உள்ள இந்த எண்ணில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா குறிப்பாக படிக்கிற படிப்புக்கு சம்பந்தமில்லாத உத்தியோகம் அமையும். இருக்கிற உத்தியோகத்தில் அதாவது உங்களுக்கு தகுந்த உத்தியோகம் அப்படிங்கிறத விட உங்களுடைய திறமைக்கு மிகுந்த உத்தியோகம் இந்த வருஷத்தில் அமையும். பஞ்சநாதன் சார், அடுத்தது என்ன ராசி, அந்த ராசிகளுக்கான பலன் என்ன? சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கமுடைய ஆண்டாக இருக்கிறதுனால புதன் பகவான் தன லாபாதிபதியாக இந்த சிம்மராசிக்கு இருக்கார். அதனால நல்ல தன செழிப்பை பெறக்கூடிய ராசியாக சிம்ம ராசி அமையிறது. கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்த்தோம்னா களத்திர காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் சகாயஸ்தானத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் ஒரு அந்யோன்யம், ஒரு நேசம் அதிகரிக்கக்கூடிய வருஷமாகவும் இந்த வருஷம் இவாளுக்கு இருக்க போகிறது. ஆனால் குழந்தைகள் வளர்ப்பில் இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தலாம். பஞ்சமஸ்தானம் கொஞ்சம் வலு குறைந்திருப்பதனால அங்கே சனி பகவானும் கேது பகவானும் இணைஞ்சிருக்கா. அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டிலே கொஞ்சம் அவர்களுடைய வளர்ப்பிலே போக்கிலே கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். இப்போ அடுத்ததா அவர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றத நம்முடைய மகேஷையர் அவர்கள் சொல்ல போறாங்க. செல்வத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியது மகாலட்சுமி. மகாலட்சுமி வழிபாடு பண்ணாலே செல்வம் குமியும். ஒரு சொம்பு எடுத்துக்கணும், அதில் சில்லற காசை முழுசாக நிரப்பி மேலே ஒரு சொர்ணம், அதாவது தங்க காசை வச்சு தினம் தினம் காலையில் மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் என்னென்ன ஸ்லோகம் சொல்லணுமா? மகாலட்சுமி அஷ்டகம், கனகதார சோஸ்திரம் இதெல்லாம் பாராயணம் பண்ணலாம்.
2 வரிகளில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ரக்ஷத்துவம் தேவ தேவேசி தேவ தேவசிய வல்லபே தாரித்ரியா திராகிமாம் லக்ஷ்மி கிருபாம் குரு மமோபரி அப்படின்னுட்டு. தாரித்ரியா திராகிமாம் லக்ஷ்மின்னு அந்த தாரித்ரம் அப்படிங்கிறத போக்கி செல்வ செழிப்பை வந்து அருமையாக கொடுப்பவள் லக்ஷ்மி. இந்த 2 வரி ஸ்லோகம் இதை பாராயணம் பண்ணினாலே போகிறோம். நீங்க எந்த ஆலயம் செல்ல வேண்டும் அப்படின்றத நம்முடைய திருவண்ணாமலை திரு ஆனந்தாழ்வார் இப்ப சொல்ல போறாங்க. கூத்தனூர் சரஸ்வதியை போய் வழிபடுவது இந்த ஆண்டில் சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பு பலன் தரும். கூத்தனூர் சரஸ்வதிக்கும் சிம்மராசிக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, லட்சுமி வரத்தை கொடுப்பவள் இருந்தாலும் சரஸ்வதி நாக்கில் இருந்து வல்லமையை கொடுக்கக்கூடியவள், வன்மையை நீக்கக்கூடியவள். அப்போ வன்மை நீங்கிருச்சுன்னா அங்கே சிக்கனம் வந்துடும். இதுதான் சரஸ்வதியோட மூலாதாரம். கூத்தனூர் சரஸ்வதியை நீங்கள் போய் வழங்கும் பொழுது செல்வம் வந்தாலும் செலவினங்களை குறைக்கக்கூடிய அரும் பெரும் வள்ளி ஸ்ரீ சரஸ்வதி. இப்ப அடுத்ததாக என் ராசி தான் அப்படின்னு காத்துட்டு இருக்க கன்னிராசி நேயர்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எண் கணிதம் அடிப்படையில் எந்தெந்த எண்களுக்கு நம்ம பார்க்க போறோம் சார்? 6, 15, 24 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாக சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து சாதாரண வாழ்க்கை அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி இந்த வருஷத்தில் மிகுதியாகும். இருக்கிற பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கிறது, அந்த புதிய வாகனம் கூட ஆடம்பரமான வாகனமாக அமைகிறது, இதுவெல்லாம் இந்த வருஷம் நிறைவேறும். கன்னிராசி நேயர்களுக்கு என்ன பலன்கள் சொல்ல போறீங்க பஞ்சநாதன் சார்? கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி புதன் பகவானாக இருக்கிறார். அவை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆண்டு இந்த ஆண்டு அப்படிங்கிறதுனால கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டு. வியாபாரம் செய்கிறவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்பட போகிறது. பஞ்சமத்திலே இருந்த கேது பகவான் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் விலகி விடுகிறார். ஆகவே வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி உண்டு. குழந்தைகள்னால மனசு கஷ்டப்பட்டவர்கள், அவங்க போக்கு சரியில்லைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ குழந்தைகள் வளர்ச்சி மனம் மகிழுமாறு இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல வெளிநாட்டு கல்வி அமையும். அதே மாதிரி உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தவரை இதயம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கூட கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது இந்த வருஷம் நல்லது. இப்ப அடுத்ததாக அவர்களுக்கு என்னென்ன பரிகாரம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காக திரு மகேஷையர் அவர்களிடம் கேட்கலாம். நவக்கிரக வழிபாடு. ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே. இந்த நவக்கிரக வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உன்னதமான பலன்களை கொடுக்கும். முடிந்த வரைக்கும் நவக்கிரக வழிபாடு, நவக்கிரக தீபம்னு சொல்லுவா வீட்டில். இந்த நவக்கிரக தீபம் ஏற்றுறது மகத்துவமான வழிபாடை கொடுக்கும். அடுத்ததா அவங்க என்னென்ன ஸ்லோகம் சொல்லணும் மேம்? தனேஸ்வரனுக்கு ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்கிறது வந்து ஏதோ இந்த இதுலேருந்து இந்த சுமைகள்லேருந்து குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத விட இந்த நம்ம வாழற வாழ்க்கையை நம்மளுக்கு நாம் யாருன்னு கற்றுக் கொடுக்கறது தான் சனி பகவான். அதனால ஐயோ இப்படி இது அந்த அர்த்தாஷ்டம சனியாக இருக்கட்டும், அஷ்டமத்து சனியாக இருக்கட்டும், ஏழை சனியாக இருக்கட்டும், அவர் காலில் போய் கெட்டிமாக பிடிச்சுட்டோம் அப்படின்னா நம்மள என்ன விட்டுடுவாரான்னு அப்படி இல்லையா? கண்டிப்பா. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் ஏமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க மேம். இப்போ அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள் எந்த ஆலயம் சென்று வழிபட வேண்டும்? கன்னிராசிக்காரர்கள் 2019 திரு அண்ணாமலையாருடைய கிரிவலம் போகும் பொழுது செவ்வாய் சனி அதுபோக புதனுடையது இந்த எல்லா கெடுப்பலன்களும் விலகி நிற்குமா. விலகி இந்த கிரகம் எந்த கோயிலையும் நவ தெய்வம்னு வைப்பது அல்ல, நவ கிரகம் தான் இருக்குது. ஸோ கிரிவலம் போனீங்கன்னா நவகிரகம் விலகி கன்னிராசிக்கு அமோகமான யோகம் கிடக்கும். இன்னொரு வணங்க வேண்டிய கோயில் இல்லையா, வெறும் கிரிவலத்தை மட்டும் சொல்லக்கூடாது, கோயில். இப்போது உடல்நிலைகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் 7ல் செவ்வாய் இருந்தால் என்ன செய்யணும்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அப்பேற்பட்டவர்கள் சித்தர்கள் சமாதிகள் அல்ல, சித்தர்கள் வந்து தவம் புரிஞ்ச கோயிலுக்கு செல்லும் பொழுது கூடுதல் பலனை பெறுவார்கள். ஆகவே கன்னிராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய கோயில் மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் போகிற ரோட்டில் திருப்புவனத்தில் திரு ஆதி கோரக்கிநாதர் கோயில். இங்கே ஆதி கோரக்கிநாதர் கோயில் வந்து ஆதி கோரக்கிநாதர் லிங்க வடிவில் மேலே விநாயகரோடு இருக்கிறார். ஆதி கோரக்கிநாதர் கோயில் செல்லும் பொழுது இந்த கெடுபலன்கள் நீங்கி சுப பலன்களாக இருக்கும். அதுபோக அவசியம் கன்னிராசி நேயர்கள் அனைவரும் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய இந்த கெடுபலன்களை வெல்ல வேண்டுமா, செல்லுங்கள் கிரிவலம், சுபமான வாழ்வு கிடைக்கும். அடுத்ததாக இப்போ நம்முடைய காழியூர் நாராயணன் ஐயா அவர்களிடம், ஐயா அவங்க எல்லாருமே அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள், என்ன பரிகாரங்கள், ஸ்லோகங்கள், எந்த ஆலயம் சென்று வழிபடணும் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாகவே இந்த 2019வது வருடம் இயற்கை ரீதியாக எப்படி இருக்கும்? இயற்கை உட்பாதங்கள்னு சிலது உண்டு. இந்த இயற்கை உட்பாதங்கள் உலக ரீதியாக என்ன நடப்புகள் இருக்கும், பூகம்பம் போன்றவை தோன்றுமா, லண்டன் பிளேக், லண்டன் ஃபயர் போன்ற மிகப்பெரிய விஷயங்கள் ஏற்படுமா,
எபிடமிக்ஸ்னு சொல்லக்கூடிய தொற்று நோய்கள் வருமா, பிற நாட்டுகளில் இருந்து பல பிரச்சனைகள் வருமா, இத்தியாதிகள்லாம் சொல்கிறதுக்கு புத பகவானுடைய காரகத்துவம் ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமாகும். அப்படிப்பட்ட நிலையில் கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த உலக ரீதியான நடப்புகளில் நல்ல மேன்மைகள் இருக்கிறதுக்கும் சிறப்புகள் இருக்கிறதுக்கும் காரணம் இருந்தாலும், லோக ரீதியாகவும் பிருகத் ரீதியாகவும் பார்க்கும்போது 8க்கு 8ஆம் அதிகாரியான இந்த 3ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷத்துவம் முடியுது. அது ஜீவனாதிகாரியாக இருக்கிறதுனால தொழில் ரீதியாக வணிக ரீதியாக மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் சிறப்புகளையும் கொடுக்கறதுக்கும், இந்திய வணிகத்துறையை மேல்நாடுகளுக்கு மிகச்சிறப்பாக எடுத்து செல்றதுக்கும், உலக அரங்கில் நம்ம முதலிடம் படிக்கிறதுக்கும், கலை போன்ற துறைகளிலும் விளையாட்டுத் துறையிலையும் உலக அரங்கில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை பெருத்தி கொடுக்கறதுக்கும் இந்த 2019 கிரகஸ்திதிகள் ரொம்ப அற்புதமாகவும் நேர்த்தியாக அமைஞ்சிருக்கிறது. ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி, எல்லோரும் கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. நம்முடைய நாளை நமதே நட்சத்திரங்களோட இந்த புத்தாண்டு ராசி பலன் 2019 இந்த நிகழ்ச்சியில 6 ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள், பூஜைகள், ஸ்லோகங்கள், எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும், பரிகாரங்கள் எல்லாமே பார்த்திருக்கோம். அடுத்ததாக எந்த எண்களில் பிறந்தவர்களுக்கு பலன்களை நம்முடைய டாக்டர் ராம் சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். 7, 16, 25 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு இயல்பாகவே ஞானகாரகன் கேது பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். உட்கார்ந்து, அதாவது உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உட்கார்ந்த இடத்திலேயே தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அகல கால் வைத்து அற்புதமான முன்னேற்றங்களை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமையப்போகுது. பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்தில் சொந்த நலன், அதாவது சொல் புத்தி இல்லாமலேயே சுய புத்தியை பயன்படுத்தி மிகப்பெரிய சக்தியை, அதாவது செல்வம், பணம், புகழ், வீரம் அப்படிங்கிற அனைத்து சக்திகளையும் அற்புதமாக ஈர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இந்த வருஷத்துல அதிகமாகுது. பஞ்சநாதன் சார், அடுத்ததாக எந்த ராசிக்கு என்ன பலன்கள் சொல்ல போறீங்க? துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானே ராசியில் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான நேரம். இந்த வருஷம் கூட துலா ராசியில தான் பிறக்குது. அதனால செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு சொல்லி இந்த வருஷத்தை தொடங்குங்க. செல்வ செழிப்பு இருக்கும். பிஸ்னஸ்ல அமோகமான வெற்றி இந்த வருஷம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்துட்டோம். அவங்களுக்கு என்ன பரிகாரம்னு நம்முடைய மகேஷ் ஐயர் அவர்களிடம் கேட்டுடலாம். இந்த துளாராசி நேயர்கள் இந்த வருஷம் 2019 வழிபடக்கூடிய தெய்வம் லலிதா பரமேஸ்வரி. லலிதா பரமேஸ்வரி அம்பாளை வழிபட்டா அத்துணை விதமான அற்புதங்களும் அதிசயங்களும் ஏற்படும். அதாவது யதார்த்த வாழ்க்கையில் யதார்த்தமாக போயிட்டு இருக்கிறத விட அதிசயம் ஏற்படுறது ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டம் அதிசயம்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட அதிசயத்தை உங்கள் இல்லத்திலையும் தொழில் ஸ்தாபனங்கள்லையும் பார்க்க முடியும். துலாம் ராசிக்காரர்களுக்கான பரிகாரத்தை ரொம்பவே அற்புதமாக சொன்னீங்க. இப்போ அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள் என்னென்ன ஸ்லோகங்கள் சொல்லணும் நம்முடைய ஸ்ரீமதி லலிதா சுப்பிரமணியம் மேம் சொல்ல போகிறாங்க. பொதுவாக லலிதாக்கு மிஞ்சின தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்கிறது. சகஸ்ரநாமங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது அதாவது ஆன்மீக உலகத்தோட ஒரு சொத்து அப்படின்னா அந்த லலிதா சகஸ்ரநாமம். லலிதா பரமேஸ்வரிக்கு ஸ்லோகம் சொல்லணும் அப்படிங்கிறச்சே லலிதா சகஸ்ரநாமத்தோட முதல் ஸ்லோகமே ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னிகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகம் ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா லலிதை நாம் ஒரு வாயால் ஸ்லோகம் சொல்கிறோம். அவளுக்கு நம்ம என்ன ஸ்லோகம் சொல்கிறோன்னு இந்த ரெண்டு கையும் நம்மளுக்காக காத்துன்னு இருக்கான். அப்படியே இப்போ ஒரு பாதம் தேங்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவளோட பாததூளி அப்படிங்கிறத விட 2 கையும் எப்படா என்னோட பக்தியை கூப்பிடுறா அப்படின்னுட்டு அவர் ரெடியாக காத்துன்னு இருக்காளா நம்மளுக்கு பண்ணுறதுக்கு. அதனால லலிதாவுக்கு இந்த ஸ்லோகம் தான். அடுத்ததாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த ஆலயம் சென்று வழிபட வேண்டும்? சோளிங்கரை போய் கும்பிடும் பொழுது இந்த துளாராசிக்காரர்களுக்கு 2019 ஏற்கனவே சிறப்பாக இருக்குது. சீரும் சிறப்புமாக இருக்கும். சீர்மிக அப்படின்னு சொல்லுவாங்க, சீர்மிகு அப்படிம்பாங்க. என்ன காரணம்னா ஆஞ்சநேயர் ஒரு மலையில இருந்து நம்ம நரசிம்மரை பார்க்குறாரு. நரசிம்மர் நீ படி ஏறிக்கிட்டே இருக்கிறியா, இன்னும் உன்னை படி ஏற்றி விடுற. சோளிங்கருடைய தத்துவம் அது. நீங்கள் துலாம் ராசிக்காரர்கள் 2019 மேலும் கூடுதலாக சிறப்பு பெற நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் சோளிங்கர் நரசிம்மரையும், அது போக பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னமலைன்னு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் வணங்கினா இந்த வருடம் மிக சிறப்பாக இருக்குங்கிறது இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுது. கண்டிப்பாக தவறாமல் துலாம் ராசிக்காரர்களே அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை செஞ்சுருங்க. துலாம் ராசிக்காக நீங்கள் எல்லாருமே ரொம்பவே அற்புதமாக பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ நம்முடைய காழியூர் நாராயணன் சார் அவர்களிடம் பொருளாதார அடிப்படையில் இந்த 2019 எப்படி இருக்கும்? ரொம்ப பொருத்தமான கேள்வி கேட்டீங்க. துலா ராசினாலே பேலன்ஸ்,
அதாவது திராசு, துலாபாரம்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேலன்ஸு தான் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு சொல்லுவோம். அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு பேர். அந்த ரீதியில் இந்த பரத் ஜாதகப்படிக்கு துலா ராசிக்காரர்களுக்கு அந்த பேலன்ஸ்டு ட்ரேடு இருக்கிறதுக்கும், நிறைய ஏற்றுமதிகள் பெருகிறதுக்கும், வருவாய்கள் அதிகரிக்கிறதுக்கும், அந்நிய செலாவணிகளை ஏராளமாக பெற்றுத்தரத்துக்கும், வாழ்க்கைக்கு உகந்த பலவிதமான நன்மைகளை நம்ம இந்திய எல்லைக்குள்ளே பெற்றுத்தரத்துக்கும், குறிப்பாக தமிழகத்துக்கும் அந்த தென்னகத்துக்கும் பல சிறப்புகளையும் நல்ல வருமான பெருக்கத்தையும் புதிய வியாபார தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு, துலா ராசிக்காரர்களுக்கு 2019ஆம் ஆண்டு இரு கரம் நீட்டி வரவேற்க வேண்டிய ஆண்டு. சிறப்பான நல்ல எதிர்காலம் காத்திருக்கு. இப்ப அடுத்த ராசிக்கு போவதற்கு முன் அடுத்த கணிதம் அடிப்படையில் என்ன பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு நம்மளுடைய டாக்டர் ராம் சார் கிட்ட கேட்டுடலாம். அடுத்து என்னென்ன எண்கள் இருக்கு சார்? எண் கணித சாஸ்திரப்படி 8, 17, 26 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு இயல்பாகவே ஆயுள் காரகனாகவும் அதிகாரம் மிக்கவராகவும் திகழக்கூடிய சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். மேலோட்டமான யோசனை அப்படிங்கிறத விட ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய தகுதி அற்புதமாக மிகுதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த 8ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே இருந்துகிட்டு இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தெளிவாக சிந்தனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட தீர்க்கமாக சிந்தனை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். பொதுவாகவே கடந்த கால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். குறிப்பாக சனி பகவான் சனீஸ்வர, அதாவது நவ கிரகங்களிலேயே ஈஸ்வர பட்டம் பெற்றவராகவும் அதே சமயத்தில் நீதிவானாகவும் ஒரு காரகத்துவம் பெற்றிருக்கிறதுனால நீதித்துறையில் உள்ளவங்க நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உணர முடியும். சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மையை உண்மையாகவே சந்திக்க முடியும். அற்புதமான எண் கணிதம் சொன்னீங்க. இப்ப அடுத்ததாக என்ன ராசி பார்க்க போறோம்? அவர்களுக்கு என்ன பலன் பஞ்சநாதன் சார்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தன பஞ்சமாதிபதி, தனஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியுமா இருக்கக்கூடிய தனகாரகன் குரு பகவானே இந்த வருஷம் ராசியில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அதனால் நல்ல தன வரவு உண்டு. கூடவே லாபாதிபதி புதனும் இணைந்திருக்கிறதுனால அது அற்புதமான தன வரவு. பிஸ்னஸில் நல்ல ஒரு புரட்சி பண்ணக்கூடிய அளவிற்கான சூழ்நிலை உண்டாகும். நீதி பரிபாலனம், இது செவ்வாயுடைய வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால ஜட்ஜஸ் தீர்ப்பு சொல்லுகிற போது மிக கவனமாக கடினமாக தன்னுடைய தீர்ப்புகளை சொல்வார்கள். ஆணித்தரமான தீர்ப்புகள் வெளிவரும். அதே மாதிரி நீண்ட காலமாக திருமணமாகாதவர்களுக்கு நல்ல முறையில் திருமணமாகக்கூடிய ஒரு வைபோக சூழ்நிலைகள் இந்த ஆண்டு உண்டு. உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு நல்ல நல்ல பதவிகள் எல்லாம் கிடைக்கப் போகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்தாச்சு. பரிகாரம் பார்க்க வேண்டாமா? நம்முடைய மகேஷ் ஐயரிடம் அதை கேட்டுடலாம். 2018 விட 2019 அமோகமான பலன்கள் தரும். ஏழரை சனி, ஏழரை சனியுடைய பாதிப்பு இருக்கவே கூடாது. மாற்றங்கள் நிகழணும். ஆக இறைவனை வழிபடணும். ஆக அம்மையப்பரை வழிபடுவது விசேஷ பலன்கள் கொடுக்கும். அம்மையப்பருடைய படம்னா என்ன? வீட்டில் பார்வதி பரமேஸ்வரர், சோமாஸ்கந்தர்னு சொல்லுவா, பார்வதி பரமேஸ்வரருடைய படம் வைத்து தினம் புஷ்பம் மாட்டி தினம் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது, பரமேஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பலன்களும் பரிகாரமும் பார்த்தாச்சு. அவங்க என்ன ஸ்லோகம் சொல்லணுமா? குரு அருள் இல்லையில் திரு அருள் இல்லை அப்படின்னுட்டோம் இல்லையா? குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இதுக்கு மேலே என்ன ஸ்லோகம் வேணும்? அடுத்ததாக நம்முடைய திருவண்ணாமலை திரு ஆனந்தாழ்வார் அவர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு போகணும் சார்? மதுரைக்கு சோழவந்தான் பக்கத்தில் குருவித்துறை அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. இது 108 பாடல் ஸ்தலத்தில் முக்கியமான ஸ்தலம். குரு சுயம்பாக தோன்றி அந்த பெருமாளை வழிபடுறாரு. குருவோட சேர்ந்து சக்கரத்தாழ்வாரும் சுயம்பா தோண்டி வழிபடுறாரு. படித்துறை அப்படின்னா ஆத்தங்கரை ஓரத்தில் எப்படி நம்ம ஈரத்துண்டில் குளத்தில் குளிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த மாதிரி குருவும் சக்கரத்தாழ்வாரும் அந்த பெருமாளை வழிபடுறாரு. இந்த குருவித்துறையே சொன்னேன் அப்படின்னா சனினால் ஏற்படக்கூடியதை சக்கரத்தாழ்வார் நிவர்த்தி பண்ணுவார். நம்ம குருவை வணங்குறோம், குருவே ஒரு பெருமாளை வணங்கினார். அதுதான் சித்திர ரத வல்லப பெருமாள்னு பேர். சத்ராவி பண்ணுறிய அப்படின்னு குழந்தைய திட்டுறோம் இல்லையா? இந்த சனி பகவான் சத்ராவி பண்ணக்கூடியவர். அப்பேற்பட்ட சனி பகவானையும் குரு வணங்கின ஸ்தலம் இந்த ஆலயத்தில் எவ்வளோ சிறப்புகள் இருக்குது பாருங்க. ஆகவே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் 2019 குரு சனி மற்றும் பல கெடுபலன்களை குறைக்க செல்ல வேண்டிய ஆலயம் குருவித்துறை சித்திர ரத வல்லப பெருமாளை போய் நீங்கள் சேவித்து வணங்குனீங்கன்னா உங்களுக்கு அனைத்து சேமங்களும் சேரும். நேரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்த ராசிக்கு போவதற்கு முன் நம்முடைய எண் கணிதம் டாக்டர் ராம் அவர்களிடம் அடுத்த தேதிகள் என்னென்ன சார், அதில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பலன்கள்? 9, 18, 27 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு
செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இயல்பாகவே. இந்த மாதிரி சிறப்பு அம்சம் நிறைந்த இந்த எண்களில் பிறந்த பாக்கியவான்கள் இந்த வருஷம் நிறைய பேர் இருக்கிற வீட்டுக்கு வாடகை தர முடியலையே அப்படின்னு வாழ்க்கையில் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட, தூக்கம் இல்லாமல் சொந்த வீடு வாங்கணும்னு ஏக்கப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட, இந்த வருஷம் நிச்சயமாக சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் உருவாகும். தனுசு ராசிக்காரர்களே, இது உங்களுக்கான நேரம். பஞ்சநாதன் சார், தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வருடம் தொடங்குகிற போதே சூரியன் சனியுடைய இணைவு இருக்கிறது. ஆகவே சிவபெருமான் வழிபாடு என்பது மிக முக்கியமான வழிபாடாக உங்களுக்கு இருக்கணும். உங்களில் பலருக்கு கடல் கடந்து வெளிநாட்டிற்கு சென்று வேலை புரியக்கூடிய ஒரு நல்ல சூழல் உருவாகப் போகிறது. நேற்று வரை வேலை வாய்ப்பு இழந்து தவித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பு, குடும்பத்திலே மகிழ்ச்சி, வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், பணத்தை சேமிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள், இவை எல்லாமே ஏற்படக்கூடிய அதி அற்புதமான ஆண்டாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமைகிறது. ஆஹா, அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வளர்ச்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது ரொம்பவே அற்புதமாக சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கான பரிகாரத்தை பார்க்க வேணாமா? உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்றத நம்முடைய மகேஷ் ஐயர் சொல்ல போகிறாங்க. தனுர் ராசி அன்பர்களுக்கு விநாயக பெருமான் வழிபட்டாலே தடைகள் நீக்கும். பிடியதன் உருவுமை கொள்ளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர். வழிபடுவர்களுடைய இடர்களை களையக்கூடியது விநாயக பெருமான். நெல்லிக்கனி மாலை வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு போடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இப்போ அடுத்ததா உங்களுக்கான ஸ்லோகங்கள் என்னன்னு நம்முடைய ஸ்ரீமதி லலிதா சுப்பிரமணியம் அவங்க சொல்ல போகிறாங்க. செவ்வாய் பகவானுக்கு ரொம்ப தீர்க்கமாக ஒரு ஸ்லோகம். தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யுத் காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி ஹஸ்தம் ச மங்களம் பிரணமாமியகம் அப்படின்னு. இந்த ஸ்லோகத்திலேயே ரொம்ப அற்புதமாக குமாரம் சக்தி ஹஸ்தம் சன்னு சொல்லிட்டு சக்தியோட புதல்வனே அப்படின்னே செவ்வாய்க்கு வந்துடுது. அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்றத நம்முடைய திருவண்ணாமலை திரு ஆனந்த் ஆழ்வார் அவர்களிடம் கேட்டுடலாம். தேனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குச்சனூர் சனி பகவானை போய் தனுசு ராசிக்காரங்க அவசியம் சேவிக்கணும். காரணம் ஒன்று, சூரியன் சனி சேர்க்க உகந்தது அல்ல. இப்போது இந்த சனி பகவானுக்கு ஸ்லோகம் மந்திரங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட குச்சனூர் சனி பகவான் எதற்கு சிறப்பு பெற்றவர்? சுயம்பாக தோன்றக்கூடிய சனி பகவான். அவர் நேரடியாக பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக அவர் உள்ளே இருந்துட்டு மேலே கூம்பு வடிவமாக இருக்கும் அது. அப்போது எவ்வளோ கருணை உள்ள பொருந்தியவர் அந்த சனி பகவான். இப்போது இந்த ஜென்ம சனி பார்வை சனினால் பாதிக்கப்படக்கூடியவங்க அவசியம் செல்ல வேண்டிய இடம் குச்சனூர் சனி பகவான். இதுவரை 9 ராசிகளுக்கான பலன்கள், பரிகாரங்கள், ஸ்லோகங்கள், அது மட்டும் இல்லாமல் எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடணும், பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததா மகர ராசிக்காரர்களே, நம்முடைய பஞ்சநாதன் சார் கிட்ட உங்களுக்கான பலன்களை இப்போ கேட்டுடலாம். மகர ராசிக்காரங்களுக்கு இதுவரை 11ஆம் இடத்துல குரு பகவான் பெரும்பான்மையான காலத்தில் இருக்கார். அப்போ நல்ல தன வளர்ச்சி, அசுரத்தனமான தன வளர்ச்சி காத்துன்னு இருக்கு. இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பலருக்கு வேலை இழப்பு போன்ற பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த துன்பங்களெல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல வருஷம் இந்த வருஷம். அதை போல நல்ல வேலைகள் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அதி அற்புதமாக வேலை அமைய போகிறது. விவாகரத்து ஆகி பிரிந்திருந்தவர்கள் கூட மீண்டும் இணையக்கூடிய ஒரு அதி அற்புதமான யோகம் இந்த காலகட்டத்திலே உருவாகிறது. ஆகவே சூரியனும் சனியும் கேதுவும் இணைந்த பிறகு அவர்கள் வாழ்க்கையிலே பற்பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. சிவ தொண்டு செய்வது மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையிலே மிகுந்த மகிழ்ச்சியை உருவாக்கும். இப்போ அடுத்ததா அதே மகர ராசிக்காரர்களுக்கான பரிகாரத்தை இப்போ நம்முடைய மகேஷ் ஐயர் அவர்கள் சொல்ல போறாங்க. அற்புதம் வாய்ந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த வழிபாடு ரொம்ப விசேஷமான வழிபாடு. இந்த பேரை கேட்டாலும் உங்களுக்கு தெரியும், ஆண்டாள் வழிபாடு. அந்த ஆண்டாள் வழிபாடு பண்ண அவ்வளவு உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்குமா. அடுத்தது பார்த்துட்டோம்னா தினம் தினம் வீட்டு வாசலில் விளக்கேற்றுறது நம்ம பார்த்துருப்போம். நம்ம வாசலில் விளக்கேற்றுறதுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. எந்த இடத்துல இருள் இருக்கோ அந்த இடத்துல தீபம் எரிஞ்சுது அப்படின்னா இருள் போயிடும், வெளிச்சம் வந்துடும். ஆக வாசலில் விளக்கேற்றுறது மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கேதுவாகப்பட்ட 12ஆம் இடத்துல போய் ராகுனாலையும் கேதுனாலையும் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு சர்ப்ப வழிபாடுன்னு சொல்லுவாள். சர்ப்ப வழிபாடுன்னா என்ன? நீங்கள் கடையில் பார்த்துட்டேன்னா வெள்ளி ஒரு தலை 5 தலை நாகர் விற்கும். இந்த 2 வெள்ளி வச்சுட்டு தினம் 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 சர்ப்பராஜாய நமக சர்ப்பராஜாய நமகங்கிற மந்திரத்தை சொல்லி தினம் தினம் வழிபாடு பண்ண ஆண்டாள் வழிபாடு, வீட்டு வாசலில் விளக்கேற்றுறது,
சர்பராஜர் வழிபாடு, இது மூன்றுமே 2019 மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதம் நிகழ்த்தும் ஒரு அருமையான வழிபாடு. இப்ப அடுத்ததா நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன மேம்? நீங்களே சொல்லிடுங்க மேம். அதாவது நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற தெய்வம் வந்து அற்புதமான தெய்வம் யாருன்னா சூரியநாராயணன் தான். அதனால காத்தால எழுந்தோன எல்லா காலைக்கடன்களையும் முடிச்சுட்டு ஜபாகுசும சங்காசம் காஷ்யபேயம் மகாத்யுதியம் தமோரியம் சர்வ பாபக்னம் பிரணத்தோ அஸ்மி திவாகரம். இந்த அஸ்மி அப்படிங்கிறதுலாம் அந்த உள்ள அழகான விஷயம். அஸ்மின்னா அந்த டைமண்ட், அந்த வைரம் எப்படி ஜொலிக்கிறதோ அப்படி வந்து அந்த பராக்கிரமத்தை வந்து சூரிய பகவான் கொடுத்துடுவார். இப்ப அடுத்ததாக இந்த மகர ராசிக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் அவர்களுக்கு இந்த வருடம் அமோகமாக இருக்கும் சார்? 2019 மகர ராசி நேயர்கள் போய் வணங்க வேண்டிய கோயில் திருநெல்வேலிக்கு அடுத்து நாகர்கோவில். மகர ராசிக்காரர்கள் 2019 சிறப்பான அமைப்பு இருக்கணும்னா இந்த நாகராஜரை போய் ஒரு தடவை வணங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரருக்கு அமோகமான யோகம் வரும். அது இப்ப அடுத்ததாக நம்ம பார்க்க போற ராசி யாருன்னா கும்ப ராசிக்காரர்கள். நம்முடைய பஞ்சநாதன் சார் உங்களுக்கான பலன்களை இப்ப சொல்ல போறாரு, கேட்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு என்ன உடல்நலக் கோளாறுகள் இருந்தாலும் விலகக்கூடிய ஒரு அதி அற்புதமான காலம் இது. அவர்களுடைய ருண ரோகஸ்தானத்தை இப்பொழுது குரு பகவான் பார்க்கிறார். அதனால உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் விலக போகிறது. ரொம்ப நாளாக வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்த வாழ்க்கை இந்த வருஷம் நல்ல வேலை கிடைக்க போகிறது. ஏற்கனவே வேலையில் இருக்கோம், நாங்கள் விஆர்எஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம், எங்களுக்கு அது கிடைக்கலைன்னு சொல்கிறவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே உங்கள் வேலை விருப்ப ஓய்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைகிறது. லாபஸ்தானத்தில் கிரகங்கள் அதி அற்புதமாக அமைகின்றன. ஆகவே நல்ல லாபமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். பஞ்சமத்திலே ராகு பகவான் வந்து அமரப்போகிறார். ஆகவே காமாட்சி அம்மனை வழிபடுவது இந்த ஆண்டு, நரசிம்மரை வழிபடுவது உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த வெற்றிகளை அள்ளித்தரும். இப்ப அடுத்ததா அதே ராசிக்காரர்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நம்முடைய மகேஷ் ஐயர் அவர்கள் சொல்ல போறாங்க. சனி பகவானுடைய பார்வை பார்த்துட்டோம்னா 3ஆம் பார்வையா கரெக்டாக கும்பராசிக்கு படுறது. அதே சமயம் 5ஆம் இடத்துல ரொம்ப அழகாக ராகு பகவான் வந்து உட்கார்றது. ஸோ இந்த ரெண்டோடைய தன்மைகள் பார்த்துட்டோம்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய எதிர்ப்புகளாக வரலாம் இல்லையா. அஸ்திர பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இந்த அஸ்திர பூஜை பிரதானமாக இருக்குது. அது அமாவாசை நாள் அன்னைக்கு அஸ்திர பூஜை பண்ணுறது மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சங்கடஹர கணேசரை வழிபட்டா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் 2019 ஏற்படும். இப்ப அடுத்ததா அவர்களுக்கான ஸ்லோகங்கள் என்ன அப்படின்றத திருமதி லலிதா சுப்பிரமணியன் அவர்களிடம் கேட்டுடலாம். சங்கடஹரனா சங்கர்ஷநாம கணேச சோஸ்திரம், அதை முழுக்க சொல்ல போகிறதில்ல. பிரணம்ய சிரசா தெய்வம் கௌரி புத்திரம் விநாயகம் பக்தாவாசாம் ஸ்மரே நித்தியமாயு காமாத்த சித்தையே அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த ஸ்லோகத்தை ஒரு 8 தடவை சொல்லி 8 பிராமணருக்கு வந்து நம்ம கைப்பட எழுதி தரணும். அதாவது நம்ம கையால் எழுதி கொடுக்குறோம் அப்படின்னா அதை பல பேர் வாங்கி படிக்கும்போது இந்த காஸ்மாஸில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து அந்த தூய்மை அப்படிங்கிறது நிரம்பும். கண்டிப்பா கும்பராசிக்காரர்களே, உங்களுக்கான ஸ்லோகத்தை அப்படியே எந்த ஆலயத்துல போயிட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்றத நம்முடைய திருவண்ணாமலை திரு ஆனந்த ஆழ்வார் அவர்களிடம் கேட்டுடலாம். 2019 கும்பராசி நேயர்கள் வணங்க வேண்டிய கோயில் காணிப்பாக்கம் பிள்ளையார் கோயில், சித்தூர் பக்கத்தில் இருக்குது. கும்ப ராசிக்கு எத்தனை நட்சத்திரம் இருந்தாலும் விநாயகரை வணங்குறது எவ்வளோ முக்கியமோ அதில் இந்த காணிப்பாக்கம் விநாயகரை போய் வணங்கும் பொழுது கூடுதல் சிறப்பு பெறும். இப்போ அடுத்ததாக எந்த ஒரு ராசி பலனை பார்க்கணும் அப்படின்னாலும் என்னுடைய ராசியை மட்டும் கடைசியில் சொல்கிறீங்களேன்னு பொறுமையாக காத்து கொண்டிருக்கும் மீன ராசிக்காரர்களுக்காக பஞ்சநாதன் சார் அவர்கள் பலன்களை அள்ளி சொல்ல போகிறாரு. வாங்க கேட்கலாம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிகுந்த யோகமான ஆண்டாக அமைகிறது. பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் ராசியில் அமர்ந்து இந்த ஆண்டு தொடங்குகிறது. ராசியாதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் போய் உட்கார்றார். இந்த பரிவர்த்தனை ஒரு அற்புதமான பரிவர்த்தனை. அதாவது மூளையை கொண்டு வேலை செய்யக்கூடிய இந்த மீனராசிக்காரர்கள் ஏற்கனவே பல வெளிநாடுகளுக்கு சென்று வந்து தன்னுடைய திறமையை நிரூபித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த ஆண்டில் அவர்களுக்கு மிகுந்த வாய்ப்புகள் வந்து வாசல் கதவை தட்டப்போகிற நல்ல ஆண்டு. அதே மாதிரி அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் சுவாமிநாதன் அந்த முருகப்பெருமான் ராசியில் அமர்ந்து இந்த ஆண்டு தொடங்குவதனாலே சுவாமிநாதரை வழிபட வேண்டிய ஆண்டு இந்த ஆண்டு. அதே மாதிரி 9ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கார். ஆகவே குலகுருவை வழிபட வேண்டிய ஆண்டாகவும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமைகிறது. ஏற்கனவே நிறைய பழி பாவங்கள்
செய்யாத பாவங்களுக்கு, செய்யாத விஷயங்களுக்கு தண்டனை போன்றவற்றையெல்லாம் மீனராசிக்காரர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து நீதி பரிபாலனத்தினாலே இவர்கள் விடுதலை அடையக்கூடிய அல்லது நல்ல நிலையை பெறக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு துயரை துடைக்கக்கூடிய ஆண்டாக, நல்ல ஆண்டாக அமையப் போகிறது. பித்ருதோஷம் உள்ள ஆண்டு. ஆகவே இந்த ஆண்டுல பித்ருதோஷ நிவர்த்தியை மீனராசிக்காரர்கள் செய்து கொள்வது ரொம்ப நல்லது. மேஷம் முதல் மீனராசி வரை 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு மிக மிக நன்மைகள் அமைய, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று சொல்லி நவக்கிரகங்களை வழிபட்டு வாழ்க்கையிலே எல்லா வகையான நலங்களையும் நீங்கள் பெற நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இப்ப அடுத்ததா மீனராசிக்காரர்களுக்கான பரிகாரத்தை சொல்வதற்காக திரு மகேஷ் ஐயர் அவர்களிடம் என்னென்ன பரிகாரங்கள்னு கேட்கலாமா? மீனராசிக்குண்டான பரிகார முறைகள். மீனராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷம் பிரதானமாக நிறைய வீட்டில் நிறைய பேர் பசு பட்சி பிராணிகள்லாம் வளர்த்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும். அது மட்டும் இல்லாத பிராணிகள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் முழுக்க நம்மளால் முடிஞ்ச உதவிகள் பண்ணணும். இன்னையிலிருந்து அந்த சாதம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து, நம்ம பெரியவா சொன்ன மாதிரி ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து தனியாக வைத்து முடிந்த அளவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆசிரமங்களுக்கோ அல்லது அது தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறது நல்லது. பெற்ற அம்மா அப்பா, பெற்றவர்களை பார்க்கலைன்னா மற்றவர்களை பார்க்க முடியாது. ஆக பெற்ற அம்மா அப்பாவை வணங்குறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு என்ன ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்றத திருமதி லலிதா சுப்பிரமணியன் அவர்களிடம் கேட்டுடலாம். ஆரோக்கியம் பிரதாத்னோ தினகரஹ சந்திரோ யசோ நிர்மலம் பூதிம் பூமி சுத்தா பிரக்ஞாம் குருர் கௌரவம் காமியா கோமள வாக் விலாசமுதலம் மந்தோ முதம் சர்வதா ராகுர் பாகுபலம் விரோத சமனம் கேதுகு குலஸ்யோன்னத்திம் அப்படின்னு 9 கிரகங்களுக்கும் உண்டான அற்புத ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டோன்னா ஆரோக்கியத்திலேருந்து எடுத்துட்டு நம்மளுக்கு இன்னும் என்னெல்லாம் பலன் தேவை அப்படிங்கிறதையும் இந்த 9 கிரகங்களும் அற்புதமாக கொடுத்து இந்த ஆண்டு எல்லாருக்கும் அமோகமாக இருக்கணும் அப்படின்னு சர்வ வல்லமையுள்ள என்னோட லலிதா பரமேஸ்வரியை நான் இந்த நேரத்தில் வேண்டி கேட்டுக்கிறேன். அடுத்ததாக மீனராசிக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்ய வேண்டும்? 2019 மீனராசி நேயர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ஸ்தலம் ராமேஸ்வரம். இந்த 2019 வருஷம் பிறந்த பிறகாவது ஒரு தடவையாவது ராமேஸ்வரம் போய் அக்னி தீர்த்தத்தில் நீங்கள் எல்லா தீர்த்தம் ஆடுறது விசேஷம். அப்படி இயலாதவங்க அக்னி தீர்த்தத்தில் தீர்த்தம் ஆடி பித்ருதோஷம் மட்டும் இல்லாமல் எந்தவித தோஷமும் இல்லாமல் இந்த வருடம் மட்டும் இல்லாமல் எல்லா வருடமும் சிறப்பாக இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்துறதுல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக நம்முடைய காழியூர் நாராயணன் ஐயா அவர்களிடம் இந்த நாளை நமதே நிகழ்ச்சி மூலமாக நம்ம எல்லா இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் தொலைக்காட்சிகளில் ராசி பலன் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஆனால் முதன்முறையாக ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இந்த 2019ஆம் ஆண்டினுடைய ஒரு பலாபலனை வெறும் ஜோதிடமாக மட்டும் நோக்காமல் அதில் எண்கணித ரீதியாக என்ன பலன் கிடைக்கும், ராசி பலன்படி என்ன பலன் கிடைக்கும், அதுக்கு என்ன மாதிரி பிரார்த்தனைகள் பண்ணணும், பரிகாரங்கள் பண்ணணும், எப்படிப்பட்ட ஸ்லோகங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கும், எப்படிப்பட்ட கோயில் வழிபாடுகள் நம்முடைய தீமைகளை போக்கி நன்மையை பெருக்கும், இப்படிப்பட்ட விஷயங்களோடு பொதுவான ஏனைய பல விஷயங்களை அடக்கி கொடுத்துருக்கிற ஒரே ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தான் சொல்லி பெருமையோடு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் இது. ஆகவே ஜெயா டிவி நேயர்களுக்கு 2019ஆம் ஆண்டு இந்த நல்விருந்தை படுத்தியிருக்கிறோம். இந்த நல்விருந்து உங்களுக்கு மீண்டும் தொடரும். எல்லோருக்கும் எல்லா மங்களும் உண்டாகணும். சர்வே ஜனா சுகினோ பவந்துன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார். புத்தாண்டு ராசி பலன் 2019வது நிகழ்ச்சியில் ரொம்பவே அற்புதமாக இந்த நட்சத்திரங்கள், நம்முடைய நாளை நமது நட்சத்திரங்கள் ரொம்பவே அற்புதமான பலன்களை உங்களிடம் பகிர்ந்துக்கிட்டாங்க. உங்களிடம் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லிக்கொண்டு இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து நட்சத்திரங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நேயர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு புது வாழ்வையும் புது மலர்ச்சியையும் புதுமையையும் புது வெற்றிகள்